ஹாய் ஆல், வெல்கம் டு ஜாய் இன்ஃபோபாக்ஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்துட்டு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா டாப்பிக்கில் இருந்து மட்டும் 30 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துருக்கோம். இன்றைக்கி எக்ஸ்ட்ரா 5 கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஸோ இன்னையோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எந்த மிஷன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பவரை லிமிட் பண்ணிவிட்டு ப்ரொவின்சிக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஃப்ரீடமான பவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா கேபினட் மிஷன் 1946. நெக்ஸ்ட் இங்கே கொடுத்துருக்க 3 இதில் எது வந்து கரெக்டுன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த டாக்ட்ரின் ஆஃப் எக்லிப்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு ப்ரீ கான்ஸ்டியூஷனல் லாவோட ரிலேட் பண்ணி அதில் தான் அப்ளை ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ப்ரீ கான்ஸ்டியூஷனல் லா அப்படிங்கிறது 26 Jan 1950க்கு முன்னாடி எனாக்ட் பண்ணுது. ஸோ இந்த ஆக்டை வந்து எப்போ எக்லிப்ஸ் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க, கான்ஸ்டியூஷன் வந்து ஃபோர்ஸுக்கு வரும்போது அந்த கான்ஸ்டியூஷனுக்கும் இதுக்கும் வந்துட்டு சம்மந்தமே இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மூணாவது, ஆர்டிகல் 13(1)லையும் 13(2)லையும் இருக்கிற எல்லா லாஸுமே ப்ரீ கான்ஸ்டியூஷனல் லா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் இது தப்பு. ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு. So third question, the word union is the union of state in our constitution was inspired by the dash. So இந்த union of state அப்படின்ற இதில் இருக்கிற யூனியன்ன்ற வார்த்தை எந்த கான்ஸ்டியூஷனில் இன்ஸ்பயர் பண்ணி நம்ம ஆட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கனடியன் கான்ஸ்டியூஷன். அப்புறம் வந்துட்டு டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, இதோட சோர்ஸ் இது வந்து நம்ம எந்த கான்ஸ்டியூஷன்லேருந்து நம்ம வந்து எடுத்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அயர்லாண்டோட கான்ஸ்டியூஷன். அடுத்து வந்து ஒரு அசெஷன் ரீசன் கொஸ்டின். அசெஷன் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் ஃபெட்ரல் இன் நேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் ப்ரொவைட் டுவல் சிட்டிசன்ஷிப் லைக் யூஎஸ்ஏ. ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன்ன்றது ஃபெட்ரல் அப்படிங்கிறது கரெக்டு. ஆனால் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து டுவல் சிட்டிசன்ஷிப் நமக்கு கொடுக்கல, சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான். இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சிட்டிசன்ஷிப் தானே தவிர்த்து இந்தியாவுக்கு ஒரு சிட்டிசன்ஷிப், தமிழ்நாடுக்கு ஒரு சிட்டிசன்ஷிப்னு நமக்கு வந்து கொடுக்கல. ஸோ நம்மளுக்கு வந்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப். ஸோ அப்போ அசெஷன் கரெக்டு, ரீசன் வந்து தப்பு. ஸோ நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு 5 ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணேன், என்னோட வ்ளாக் அண்ட் என்னோட சோர்ஸ் வந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து ஒரு லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி இன்றைக்கி என்னோட ப்ரிப்ரேஷனை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். தேங்க்யூ.